நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டுமாக உங்களை காண்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 7வது வசனம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். எண்ணம் வெளியே போராட்டங்கள் உட்பயம் எத்தனையோ இவை தின்னம் அகற்றி எளிஞனை இரட்சியும் தேவாட்டு குட்டி வந்தே. இவை தின்னம் அகற்றி எளிஞனை இரட்சியும் தேவாட்டு குட்டி வந்தே. ஐயா நான் வந்தே, தேவாட்டு குட்டி வந்தே, தேவாட்டு குட்டி வந்தே. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோப்பா. மீண்டுமாய் ஒரு விஷயம் உடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் எங்களோடு இடைப்பட பகிர்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய தேவ சமாதானம் எங்கள் இதயத்தை ஆளுகை செய்ய கர்த்தர் நீர் வழி நடத்த பகிர்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் நாம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஒருவேளை ஆண்டவர் நம்மக்கிட்ட சொன்னார், உலகம் கொடுக்கக்கூடாத, உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், அதை உங்களிடத்துலேருந்து ஒருவனும் எடுத்து போடுவதில்லை. அது உலகம் தரக்கூடாததும் உலகத்தால் எடுக்கக்கூடாததுமான சமாதானத்தை தான் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த சமாதானம் நம்முடைய பிறப்புரிமையாக இருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஏன்னா ஆண்டவர் நமக்கு அது தந்தது. எந்த உலகத்தாரும் நமக்கு தரலை, எந்த உலகத்தாருடைய கைகள்லையும் நம்ம பெற்றுக்கொள்ளலை. ஆண்டவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி சம்பாத்தியம் பண்ணி தந்த அந்த சமாதானத்தை நமக்கு அவர் வாக்களிக்கிறார். அந்த சமாதானம் மறுபடி பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிறப்புரிமையாக இருக்குது. அதை யாரும் எவரும் எந்த சூழ்நிலையிலையும் எடுத்து போட முடியாது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஸோ இந்த சமாதானத்தை பெற்று அனுபவித்தவங்க யாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால், வேதத்தில் ஒரு சில எடுத்துக்காட்டுகளை நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலருக்கு எழுதின அந்த அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளில் 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தோன்னு சொன்னால், பேதுருவை சிறைச்சாலையில் போட்டிருப்பாங்க. சிறைச்சாலையில் போட்டு 4 காவல் அவருக்கு போட்டிருப்பாங்க. அவர் கையில் காலில் விலங்கு போட்டிருப்பாங்க. அந்த சிறைச்சாலைக்கு போகணுன்னாலே பெரிய ஒரு இருப்பு கதவு உண்டு. அந்த இருப்பு கதவை கடந்து 4 காவல் இருந்திருக்கு. அதையும் தாண்டி அந்த சிறைச்சாலைக்குள்ளே மோசமாக ஒருவேளை அந்நியர், அவங்க ஒரு பெரிய தேச தலைவர்களை, தேசாதிபதிகளை, அப்படிப்பட்டவங்களுக்கு கூட சிறைச்சாலையில் ஓரளவுக்கு வசதி இருக்கும்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இவங்களை குற்றம் கண்டுபிடிச்சி, அதுவும் கடவுளுக்கு விரோதமாக வேலை செய்கிறாங்க, தேசத்துக்கு விரோதமாக வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி பிடிச்சு கொண்டு போட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறைச்சாலையில் அந்த பேதுரு என்ன பண்ணாராம், நல்லா சுகமாக நித்திரை பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, அப்படி ஒரு சூழ்நிலையில் கை கால் விலங்கால கட்டப்பட்டிருக்கு, பயங்கர காவல், அவர் எந்த தப்பும் பண்ணலை. ஆண்டவருடைய அன்பை பற்றி மற்றவங்களுக்கு சொன்னார். அவர் அனுபவித்து கொண்டிருந்த அன்பை மற்றவங்களுக்கு சொல்லும்போது, ஏன் இந்த சிறைச்சாலை அனுபவம் அப்படின்னு சொல்லி நம்முடைய இருதயமாக இருந்தால் மாம்சத்தில் குழம்பி அலைஞ்சி ரொம்ப ஆயிருப்போம். ஆனால் இந்த பேதுரு தூங்கி இருந்தார். ஒருவேளை நாமளும் தூங்குவோம், சரீர பலவீனத்தின் நிமித்தம் ஒருவேளை மனசும் சோர்ந்து இருந்தால் நம்ம சும்மா என்ன செய்யணும், நம்ம கண்ணு மூடி இருக்கோம், நம்ம இருதயம் என்ன செஞ்சுருக்கோம், விழிச்சிருக்கோம், மனசு பலவாறு யோசித்து மனச்சோர்வு அதிகமாக ஆயிருக்கும். ஆனால் இந்த பேதுருவை தேவதூதன் என்ன செய்கிறான்னா எழுப்புறான்.
அவர் எந்திக்கலை. பிறகு விழாவில் தட்டி என்ன செய்கிறான், எழுப்புறான். அப்படி எழுப்புன பிறவும் அவர் அந்த இடத்துல என்ன போட்டிருக்குன்னா, அவர் முதலாங்காவலை கடந்து வந்தார், ரெண்டாங்காவலை கடந்து வந்தார், மூன்றாங்காவலை கடந்து வந்தார், நான்காங்காவலை கடந்து வந்து இருப்பு கதவு திறக்கிற வரைக்கும் அவர் கனவு காண்கிறவர் போல தான் நடந்து வந்தாராம். அப்படிப்பட்ட ஒரு சமாதானமான நித்திரை அந்த மனுஷனுக்கு அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் கொடுத்திருந்தார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அதுதான் தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அவர் எதை குறிச்சும் கவலைப்படாமல் கர்த்தர் அவரை வச்சிருந்த சூழ்நிலையில் அவருடைய சமாதானத்தை அந்த சிறைச்சாலை எடுத்து போட முடியலை, அந்த விலங்கு எடுத்து போட முடியலை, அவர் மேலே போடப்பட்டிருந்த வழக்கு எடுத்து போட முடியலை. அவரை பார்த்து எத்தனை பேரோ என்ன செஞ்சுருப்பாங்க, நிந்திச்சிருப்பாங்க, பரிகசிச்சிருப்பாங்க. அந்த போர் சேவகர் அவரை ஈனமாக நடத்தியிருப்பாங்க. எதை குறித்தும் அவருக்கு கவலை இல்லை. ஆனால் அவர் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் அப்படிங்கிற அந்த தேவ வசனத்தின்படி அவர் சமாதானமாக படுத்து ஆயர்ந்த நித்திரையில் இருந்தார். தூதன் எழுப்புனது கூட தெரியாத அளவுக்கு, தூங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சமாதானம் அவர் இருதயத்தையும் சிந்தையையும் நிறைச்சிருந்தது. பாருங்க, அதே போல தான் பவுலையும் சீலாவையும் குறித்து நம்ம பார்த்தோம்னா, அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் இதே போல் ஒரு சிறைச்சாலை அனுபவம் தான். மகா பெரிய ஒரு காவல், எந்த ஒரு தவறும் செய்யலை. அவங்களும் ஊழியத்தை தான் செஞ்சாங்க, கடவுளுக்கு சாட்சியாக நின்னாங்க. ஆண்டவர் சொல்லார், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி. இது ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும், ஒவ்வொரு உண்மை விசுவாசிக்கும், உண்மை சீடனுக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. யார் ஒருத்தர் உண்மையாக ஆண்டவரை நேசிக்கானோ, உண்மையாக பின்பற்றுறாங்களோ, அவங்க அவருடைய நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவார்கள். இது பவுலும் சீலாவும் பகைக்கப்பட்டவங்களா சிறைச்சாலையில் போயிருக்காங்க. அவங்க காலையும் தொழுமரத்தில் மாட்டிருக்காங்க, விலங்கு போட்டிருக்காங்க. அவங்கள அடித்து காயப்படுத்தி அந்த காயத்தோடு இருக்கையில் நடுராத்திரி அப்படின்னு போட்டிருக்கு. இல்லை, நடுராத்திரி அப்படிங்கிற அந்த அனுபவம் வந்து இருளான அனுபவம், கொடுமையான ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட அனுபவத்தில் அவங்க 2 பேரும் எழும்பி கர்த்தரை பாடி துதிச்சாங்களாம். அதை காவலில் இருந்த எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த பாருங்க, இந்த ஒரு அனுபவம் எப்படி இவ்வளோ பெரிய நிர்பந்தமான நிலையில் நிந்திக்கப்பட்டிருக்காங்க, குற்றஞ்சாட்டப்பட்டிருக்காங்க, காரணமே இல்லாத காயங்கள், சரீரத்திலையும் பாடு, மனசுலையும் பாடு. அடுத்த நாள் அவங்களுக்கு என்ன தீர்ப்பு வரப்போகுதுன்னா நமக்கு தெரியாது. ஏன்னா பேதுருவுக்கும் நாள் குறிக்கப்பட்டுட்டு, பேதுரு தூங்கும்போது, பேதுரு சிறைச்சாலையில் தூங்கிட்டு இருக்கும்போது பேதுருவுக்கு நாள் குறிக்கப்பட்டு, ஏற்கனவே யாக்கோபு சிறைச்சேதம் பண்ணப்பட்டுட்டாரு. இப்போ அடுத்தால பேதுருவுக்கு ஒரு நாள் குறிச்சிருக்காங்க, வெளியில் கொண்டு வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் குறிச்சிருக்காங்க. அவங்க வெளியில் கொண்டு வந்து விசாரித்து வெளியே விடுறதுக்கு முன்னே நான் அற்புதமானவருங்க தான் அந்த நான் தேசத்தாருக்கு காட்டணும், அந்த ஏரோதுக்கு காட்டணும், தன்னோட அற்புதத்தை காட்டணும், தன்னோட வல்லமையை காட்டணும்னு சொல்லி ஆண்டவர் செயல்பட்டார். அது ஒரு பக்கம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் நிம்மதியாக என்ன செஞ்சார், ஏன்னா அந்த யாக்கோபுக்கு வந்த அதே தீர்ப்பு தனக்கும் வரலான்னு பேதுருவுக்கு தெரியும். ஆனாலும் அவர் என்ன செஞ்சார், நிம்மதியாக சமாதானமாக தூங்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு மத்தியில் பவுலும் சீலாவும் நடுராத்திரியில் எழுந்து கர்த்தரை துதித்து பாடினாங்களாம். அதுக்கு காரணம் என்ன? இதே பிலிப்பியரில் இருக்குது, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன்னு இதே பவுல் தான் பிலிப்பியருக்கு எழுதியிருக்காரு. சிறைச்சாலையில் இருந்தது, அந்த சிறைச்சாலையில் இருந்து தான் அவர் என்ன செய்கிறார், இந்த நிருபங்களெல்லாம் எழுதுகிறாரு. அந்த சிறைச்சாலையை பற்றி நான் ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். அவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலையில் அவங்க அடைக்கப்பட்டிருந்தாங்க. அந்த இடத்துலையும் அவங்க மனமகிழ்ச்சியோட கர்த்தரை சேவிக்கக்கூடிய ஒரு சமாதானம் இந்த நாள்லையும் நம்ம உயிர்ப்பித்து நம்ம ஆண்டுடைய சத்தியங்களை அறிந்து அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள, விடுதலையை பெற்றுக்கொள்ளத்தக்கதான் இப்படிப்பட்ட சத்தியங்கள் எல்லாம் அந்த சிறைச்சாலை அனுபவத்தில் எழுதக்கூடிய அளவுக்கு தேவ சமாதானம் அந்த சகோதரனை அவனுடைய இருதயத்தையும் சிந்தையையும், ஒருவேளை இருதயத்தில் சமாதானம் இருந்து சிந்தனையில் அலக்களிப்பு எத்தனையோ நேரம் நம்ம அனுபவிக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை பவுலும் சீலாவும் பெற்று அனுபவித்தாங்க. அந்த சமாதானத்தை அவங்க மட்டும் அனுபவிக்கல, அவங்கள சுற்றி இருந்தவங்களும்
கண்டு கொண்டாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த சமாதானத்தை இவங்க வெளிப்படுத்தினதுனால, அவங்களுக்குள்ள இருக்க சமாதானம் சுற்றி இருந்தவங்களுக்கு தெரிஞ்சதுனால, அந்த சிறைச்சாலைக்காரன் ஒரே நாள் ராத்திரியில், ஏன்னா ஆண்டவர் அவங்கள சிறைச்சாலைக்கு கொண்டு போனதுக்கும் ஒரு நோக்கம் இருந்ததுங்கிறத அவங்க அறிஞ்சிருந்ததுனால தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த இடத்துலையும் ஆண்டவரை துதிச்சு பண்ணாங்க. எனக்கு எதுக்கு சிறைச்சாலை, நான் ஏன் இங்கே கஷ்டப்படணும், நான் நல்லா தானே இருந்தேன், நான் உண்மையாக தானே இருந்தேன்னு ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காம பேதுரு என்ன பண்ணார், நிம்மதியாக தூங்கினார். பவுல் சீலாவும் என்ன செஞ்சாங்கன்னா, சமாதானத்தோட சந்தோஷத்தோட இந்த சூழ்நிலைக்கும் நான் உங்களுக்கு நன்றி சொல்லுதேன்னு சொல்லி கர்த்தரை பாடி துதித்து கொண்டிருந்தார்கள். அங்கேயும் ஒரு அற்புதம் நடந்தது. அவங்க கட்டு கலந்து போச்சு, அவங்களோட காவலில் இருந்த எல்லாருடைய கட்டும் கலண்டு போச்சு. எத்தனை பேர் தப்பிச்சு ஓடினாங்கன்னு தெரியாது. ஆனால் இவங்க 2 பேரும் தப்பிச்சு ஓடலை. என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு முகாந்திரம் உண்டு, இந்த நிந்தைக்கும் இந்த கட்டுக்கும் இந்த காவலுக்கும் ஒரு முகாந்திரம் உண்டுன்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல தேவனை துதித்து பாடி கொண்டிருக்கும் போது கட்டுகள் கலண்டு போனதை பார்க்காங்க. என்ன செய்யலாம்னு அவங்க யோசித்துக்கிட்டு இருக்கையில அந்த போர் சேவகர் என்ன, அந்த சிறைச்சாலை தலைவன் தன்னை கொல்லுகிற தற்கொலை, ஏன்னா ராஜா தன்னை கொன்றுவாரேங்க ஒரு பயத்தில் தன்னை கொல்லதுக்கு போகும்போது, பயப்படாத நாங்கள் தப்பி போகலை அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் கூட்டிகிட்டு வந்த, நீயே வெளியரங்கமாக என்னை கொண்டு விடுன்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக இருக்கும்போது அந்த சிறைச்சாலை தலைவன் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், யாரை அடித்தாங்களோ அவங்களோட காயத்தையே கூட்டிகிட்டு போய் கழுவி தன்னுடைய வீட்டில் போஜனம் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, அவனும் அவன் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பட்டு தேவனுடைய சபையில் சேர்க்கப்பட்டாங்க. இப்போது இந்த எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தோட நம்ம மனமகிழ்ச்சியோட துதித்து அவங்க நிறைந்திருந்ததுனால தான் மனமகிழ்ச்சியோட கர்த்தரை துதித்து பாட முடிஞ்சது. அந்த மனமகிழ்ச்சியை கண்டவங்க கர்த்தரை கண்டு கொண்டாங்க. அந்த சமாதானம் இவங்களை நிறைச்சிருக்கிறத கண்டவங்க கர்த்தரை கண்டு கொண்டாங்க. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்மை ஆளுகை செய்யும் போது மட்டும்தான் நாம் மற்றவங்களை ஆதாயப்படுத்துகிறவங்களா மாற முடியும். அந்த தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் நிறைத்து கொள்ளும் போது தான் அந்த சமாதானத்தை நம்ம உலகுக்கு கொடுக்கக்கூடிய சமாதான கருவியாக மாறுவோம். அந்த சமாதானத்தை நம்மிடத்துல நாம அனுபவிக்கிறத பார்த்த இந்த உலகம் தன்னுடைய கட்டுகளில் இருந்து என்ன செய்யும், விடுவிக்கப்படும். நம்முடைய கட்டுகள் மட்டும் இல்லை, நம்முடைய கட்டுகள்ல இருந்தும் கட்டுகளும் கலன்று விழும். நம்ம சுற்றி இருக்கிறவருடைய கட்டுகளும் கலண்டு விழும், அவங்களும் விடுவிக்கப்படுவாங்க. அதை மாத்திரம் இல்லை, நமக்குள்ள இருக்க சமாதானத்தை பார்க்கும்போது இந்த சமாதானம் எனக்கும் வேணும், இந்த மன மகிழ்ச்சி எனக்கும் வேணும், இந்த ஆசீர்வாதத்தை நானும் பெற்றுக்கொண்டு அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பி குடும்பம் குடும்பமாக கூட்டம் கூட்டமாக ஜனம் என்ன செய்யும், சபையில் சேர்க்கப்படும். அதற்கு முதலாவது அந்த எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானம் இல்லை, அது கொஞ்ச நேரம் தந்துட்டு அடுத்த செகண்ட் நம்மளை விட்டு அகன்று போயிடும். அந்த குறைஞ்சு போகிற சமாதானம் நமக்கு வேண்டாம். ஆண்டவர் குறைவில்லாத சமாதானம் எடுக்க 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 அது அட்சய பாத்திரம் மாதிரி சொரந்து வருகிற சமாதானம், எத்தனை பேருக்கு கொடுத்தாலும் தீர்ந்து போகாத சமாதானம், அதுதான் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அது நம்முடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளக்கூடிய சமாதானம். எந்த சூழ்நிலையும் அவரையோ அவருடைய ஐக்கியத்தை விட்டையோ நம்ம பிரிக்காத சமாதானம். எந்த சூழ்நிலையும், அது மாறுபாடான சூழ்நிலைகள், அந்த சிறைச்சாலையை போல, கட்டுகளை போல, அடிகளை போல, காவலை போல, நிந்தனையை போல, தூசணங்களை போல, அது மாறுபாடான ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். உலகத்தின் கண்ணுக்கு அது மாறுபாடான சூழ்நிலை. ஆனால் அவருடைய சமாதானத்தினால நிரப்பப்பட்டவங்களுக்கு அது கிறிஸ்து இயேசுக்களாக காத்து கொள்ள கொண்டு இன்னும் மேலான காரியங்களை, இன்னும் பெரிதான காரியங்களை செய்யக்கூடிய, நமக்கு சம்பாத்தியம் பண்ணி தரக்கூடிய, இன்னும் உயர்ந்த அடைக்கலத்துக்கு நேராக நம்மை வழிநடத்தக்கூடிய சமாதானமாக அது நமக்கு காணப்படும். பாருங்க, இந்த சமாதானத்தை இவங்க பெற்றுக்கொள்ள என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது அதே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் ஆரம்பிக்கும் போது சொல்லுது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம்னு சொல்லுது. அப்போ எப்பொழுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 6ஆவது வசனம் சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்களாக காத்துக்கொள்ளும். பாருங்க, ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். எதை குறிச்சோம், யாரை குறிச்சோம், எந்த சூழ்நிலையை குறிச்சோம், அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாகவும் இருக்கலாம். அந்த சூழ்நிலை இன்னைக்கு நீங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கிற சூழ்நிலை, நான் ஒரு சூழ்நிலை வழியாக கடந்து போவேன்.
பக்கத்தில் உள்ளவங்க அவங்களுக்கு ஆண்டவர் ஒருத்தர் பள்ளத்தாக்க கடந்து போயிட்டு இருந்தால் ஒருத்தர் மலையை எதிர்கொண்டு இருப்பாங்க. ஒருத்தர் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் போனால் ஒருத்தர் கஷ்டத்தின் பள்ளத்தாக்கில் போய்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் வியாதியின் பள்ளத்தாக்கில் போய்கிட்டு இருக்கலாம், ஒருத்தர் கடனின் பள்ளத்தாக்கில் போய்கிட்டு இருக்கலாம், ஒருத்தர் நிந்தையின் பள்ளத்தாக்கில் போய்கிட்டு இருக்கலாம், ஒருத்தர் சண்டையின் பள்ளத்தாக்கில் போய்கிட்டு இருக்கலாம். அது எந்த பள்ளத்தாக்கோ எந்த மலையோ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது மலை போல் உள்ள பிரச்சனையாக இருக்கலாம். ஒருவேளை பேதுருவோட சிறைச்சாலையாகவும் இருக்கலாம், பவுலோட சிறைச்சாலையாகவும் இருக்கலாம். ஆனால் நான் செய்த எதையும் அதில் முகாந்திரம் இல்லாமல் செய்யவில்லைன்னு சொல்லி எசேக்கியேலில் ஒரு வசனம் சொல்றாரு. நான் உன்னிடத்தில் செஞ்ச எதையும் முகாந்திரம் இல்லாமல் செய்யலை, நான் உங்களுக்கு வரப்பண்ணின எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் தேற்றப்படுவீர்கள் தேவனுடைய வசனம் சொல்லுது. ஸோ அவர் நமக்கு அனுமதிக்கிற எல்லா பாதையிலையும் சந்தோஷத்தோட சமாதானத்தோட எதை குறிச்சும் கவலை இல்லாமல் அந்த முதல்ல என்ன செய்யக்கூடாது, கவலைப்படாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதங்க. எந்த காரியத்தை குறித்தும் நாளைக்காக கவலைப்படாதங்க, உங்களுடைய தேவைக்காக கவலைப்படாதங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உலக மனுஷரை போல மாம்சத்துக்குரியவர்களை போல நீங்கள் எதை குறித்தோ எந்த காரியத்தை குறித்தோ, ஆனால் நம்மளை கவலைப்படுத்துறது தான் சத்துருவோட நோக்கம். கவலைப்படுத்தி நம்மளை என்ன செய்யணும், விழத்தள்ளணும். ஆண்டுக்கு நேரம் நம்ம எழும்பக்கூடாது, பிரகாசிக்கக்கூடாது. அதுதான் சத்துருவோட திட்டம். வேதவசனத்தில் மரியாளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மார்த்தாளே மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுற அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் மரியாளை குறித்து சொல்கிறாரு, தேவையானது ஒன்றே, அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளான். நமக்கு தேவையான ஒன்று, அந்த ஒன்றை மட்டும் நம்ம பிடிச்சிக்கிட்டு வேற எதை குறித்தும் கவலைப்படாமல் நமக்கு முன்னால் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் விண்ணப்பங்களாக மாற்றி அந்த விண்ணப்பங்களை அந்த சூழ்நிலைக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அந்த விண்ணப்பத்தை ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்தணுமா, தேவனுக்கு தெரியப்படுத்தணுமா. நம்ம நிறைய நேரம் நமக்கு உள்ள வர்ற பிரச்சனைகளை ஸ்தோத்திரங்களாக மாற்றாமல் முறுமுறுப்புகளாக மாற்றிடுறோம். அதனால சமாதானத்தை இழந்து போயிருந்தோம். நமக்கு முன்னால் வரக்கூடிய சூழ்நிலைகளை எதிர்கொள்ள திராணியேற்று பயத்துக்கும் கவலைக்கும் இடம் கொடுத்துருதோம், முறுமுறுக்கும் புலம்புதோம். ஸோ அந்த பிரச்சனை பெருசாக மாறிடுது. தேவனை நம்ம என்ன செஞ்சிருந்தோம், தேவனையும் தேவனுடைய கிருபையும் அவருடைய வல்லமையும் அவருடைய சமாதானத்தையும் மட்டுப்படுத்துகிறவர்களாக காணப்பட்டுருவோம். அப்படி இல்லாமல் எதை குறிச்சும் கவலைப்படாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தை தேடி ஓடி அவர் சமூகத்தில் அந்த விண்ணப்பத்தை வைப்போம். மனுஷருக்கு முன்பாக வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை. முதல்ல அவர் சமூகத்தில் வச்சு அவருக்கு தெரியப்படுத்திட்டு அவர் அனுமதி அந்த சூழ்நிலைக்கு அவருக்கே நன்றி செலுத்திட்டு, அன்றே நீர் இதற்காகவும் உமக்கு நன்றி, இதை நீ என்னுடைய நன்மைக்காக எங்களுடைய நன்மைக்காக உம்முடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் அனுமதிச்சிருக்கீங்க, நன்றின்னு சொல்லி ஆண்டுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த காரியத்தை சமாதானத்தோட சந்தோஷத்தோட எதிர்கொண்டு கடந்து போய் மேற்கொள்ள முறியடிக்க கர்த்தர் எனக்கு என்ன செய்யுங்க, கிருபை தாங்கன்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் அப்ளிகேஷனை வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் வழி நடத்துறது படி எந்த பாதையில் போகணும், யாரை சந்திக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணுங்கிற ஞானத்தை அவரே தருவார். அவர் சமூகத்தில் நம்ம தெரியப்படுத்திட்டோம்னா அவரே அதற்குரிய ஆட்களை தயவுகளை தேவனே யார் மூலம் கட்டிடுவார் நமக்கு தெரியாது. அதை பகுத்தறியக்கூடிய ஞானத்தை தந்து அவர் கொடுக்குற சூழ்நிலைகளை அவருடைய பலத்தோடு நம்ம கடந்து போகும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அதுக்கு மட்டும் இல்லை, அந்த சிந்தனை அதைத்தான் சொல்ல கவலைப்படக்கூடாது. அதுக்கு அடுத்தால் என்ன செய்யணும்னா 8வது வசனம் சொல்லுது, பிலிப்பியர் 4:8, கடைசியாக சகோதரரே உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நம்முடைய பிரச்சனை கொடுக்குறவங்களையோ எதிர்மறையான காரியங்களையோ எதிர்த்து நிற்கவங்களையோ குறித்து நீ சிந்திச்சுக்கிட்டு இருக்காத. மாறுபாடான காரியங்கள் அது அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு சொல்லி மாறுபாடான காரியத்தை செஞ்சுக்கிட்டுறாத. எது உண்மையோ, எது ஒழுக்கமோ, எது நீதியோ, எது கற்போ, எது அன்போ, எது நற்கீர்த்தியை தருமோ, எது புண்ணியமோ, எது புகழோ அதையே நீ சிந்திச்சுக்கிட்டு. அப்போ எல்லா புத்திக்கும் மேலான சேவ சமாதானம் உன்னையும் காத்துக்கொள்ளும், உன் சிந்தையும் காத்துக்கொள்ளும், உன் இருதயத்தையும் காத்துக்கொள்ளும். அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாகவும் மாறுவேன். நீ கடந்து போகிற சூழ்நிலை ஒரு தீச்சுளையாக இருக்கலாம், நீ கடந்து போகிற சூழ்நிலை சிங்கக்கபியாக இருக்கலாம், இல்லை தேசத்தில் பெரிய போராட்டத்தை கொண்டு வந்த தூக்குமரமாக முருதேக்கைக்கு செய்யப்பட்ட தூக்குமரமாக கூட இருக்கலாம். ஆனால் அதை குறித்து கவலைப்படாமல் ஆண்டவரை மட்டும் நம்ம மனசில் நினச்சி இதுவரைக்கும் ஆண்டவர் நம்ம நடத்தின பாதைகளை நம்ம நினச்சி நன்றி கூறுகிறவங்களாக காணப்படுவோம். விசுவாசத்தோடு கூட அவருக்கு காத்திருப்போம். எப்படி
தாவீது சொல்வார், அநேகர் எனக்கு விரோதமாக எழும்பி நிற்காங்க, நானும் உடைய சாட்சிகளை தியானித்து கொண்டிருக்கிறேன், நானும் உடைய கற்பனைகள் பேரில் பிரியமாக இருக்கிறேன், நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், நான் இன்னும் துதிப்பேன், இன்னும் உமக்காக முன்னேறி செல்வேன்னு சொல்லி தன்னைத்தானே பலப்படுத்தி கொண்டு கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டு தொடர்ந்து ஓடினாரோ, அதே போல் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களை முன்ன வச்சு நம்ம ஓடும்போது எது சரியானதோ, எது நேர்மறையானதோ, எது கிறிஸ்துவுக்களாக நம்முடைய சிந்தையை காத்துக்கொள்ளுமோ, எது நம்ம பலப்படுத்துமோ அவைகளை சிந்தித்து அவருக்காக ஓட தீர்மானிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார், நம்மை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய சமாதானமும் சந்தோஷமும் நம்முடைய இருதயத்தை சிந்தையையும் ஆளுகை செய்ய அனுக்கிரகம் செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய மேலான சமாதானத்துக்கு நேராக வழி நடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். உண்மை எதுவோ, ஒழுக்கம் எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, உண்மை எதுவோ, ஒழுக்கம் எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நீதி அன்பு கற்பு நற்கீர்த்தி உள்ளவைகள் எதுவோ, நீதி அன்பு கற்பு நற்கீர்த்தி உள்ளவைகள் எதுவோ, இவைகளையே நீ நாளும் நினைத்து கொண்டே இரு மனமே, இவைகளையே நீ நாளும் நினைத்து கொண்டே இரு மனமே, மறுரூபமாகிடு மனமே, மகிழ்ந்திடுவாய் நீ தினமே, என்றும் மறுரூபமாகிடு மனமே, மகிழ்ந்திடுவாய் நீ தினமே. அன்பு தகப்பனே, மே நன்றியோடு துதிக்கிறோம். அறுவடையின் எஜமானே, மே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோப்பா. நீர் எங்களுக்கு அருளுகிற எல்லா பாதையிலும் நீரே எங்கள் ஆறுதலாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா சூழ்நிலையிலும் எங்கள் ஆண்டவரே காரியங்களை உங்கள் சமூகத்தில் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஆண்டவரே அப்பா நாங்கள் சமர்ப்பிக்க, ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை எங்களுடைய இருதயங்களும் சிந்தைகளையும் காத்துக்கொள்ள கர்த்தர் அருள் செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய மேலான சமாதானம் என்னை எங்களை நிரப்புவராக. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன்.